ரோஹிணி இத உள்ள வச்சிரு. சரிங்க நீ. பாத்து மாமா தேவையான மளிகை பொருள்லாம் வாங்கியாச்சு மாமா. அதுவே என்ன மாமா புருஷன் பயங்கர டென்ஷன்ல இருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? அவர்தான் நம்ம எல்லாரையும் கார்த்தியோட மெக்கானிக் ஷாப் ஓபனிங்க்கு போயிட்டு வர சொல்லிட்டாரே, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்கணும்? இது அந்த டென்ஷன் இல்ல, வேற டென்ஷன். வேற டென்ஷனா? என்ன டென்ஷன் பாட்டி? தில்ல சொல்லு தில்ல. அம்மா, பிரபு என்கிட்ட வந்து நான் கொடுத்த 30,000 ரூபாய வச்சு நீங்க குடும்ப செலவை சமாளிக்க முடியாம திணறீங்க. ஆதிரை கிட்ட நான் அதுல பாதி 15,000 ரூபாய் தான் கொடுத்தேன். ஆதிரை என்னடானா அதை வச்சு ஏகப்பட்ட செலவுகள் பண்றா. இப்போ 2வது தடவையா ப்ரொவிஷன் வாங்கவும் போயிட்டா. உண்மையிலேயே என்ன நடக்குது? நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல ஆதிரை என்கிட்ட பொய் சொல்லலாம்னு கேட்டுட்டு கோபமா ரூமுக்குள்ள போயிட்டாமா. இவ்ளோதானே மாமா? என்ன ஆதிர இவ்வளவு தானான்னு சாதாரணமா சொல்ற? பையன் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிருக்கான். அவனை நீ எப்படி சமாளிக்க போறம்மா? பயப்படாதீங்க பாட்டி, உங்க பேரனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி மாமா, பி ஹாப்பி. தில்ல ஆதரத சொல்லிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? விடு. ஏங்க என்னங்க கதை கீதை ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா? என்ன உனக்கு காமெடியா இருக்கா? நீங்க எழுதுனத நான் இன்னும் படிச்சு பார்க்கலையே. படிச்சு பார்த்தா தானே காமெடியா இருக்கா இல்லையான்னு தெரியும். சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. நான் கிண்டல்லாம் பண்ணல, சீரியஸா தான் கேக்குறேன். கதை எழுதுறவங்க தான் கதை சரியா வரலனா இப்படி பேப்பரை கசக்கி தூக்கி போடுவாங்க. அதனால தான் நான் கேட்டேன். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. ஆதிர, நான் ஒன்னும் கதை எழுதல. நான் உனக்கு கொடுத்த 15,000க்கு கணக்கு எழுதி பாக்குறேன். ஆனா எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் டேலி ஆக மாட்டேங்குதே. ஓஹோ, உன் கணக்க போட்டு போட்டு என் மூளை மட்டும் இல்ல, கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ என்னடானா கதை எழுதிட்டு இருக்கீங்களான்னு தேவையில்லாம கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்னும் தேவையில்லாம கேக்கலங்க. நீங்க தான் தேவையில்லாம கணக்கு போட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. பேசாம தூங்குங்க. என்னடா அது? +80 +90. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் கண்ணு இழுக்குது. நான் தூங்க போறேன். ஆதிர, என்னங்க என் கணக்குக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு படுக்க போனா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னல எனக்கு தூக்கம் வருதுன்னு, அதான் அர்த்தம். காண்டேத்ராலே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப நோட்டை மூடி வச்சுட்டு தூங்க போறீங்களா இல்லையா? எல்லாரும் வாங்க. மா வந்துட்டேன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. வரேன் போடி. வாங்க.
ரோகிணி ரேவதி முதல்ல இவள கூட்டிட்டு முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே சரிப்பா, வரோம். சரி பாட்டி வாங்க வாங்க செந்திலு மா. நீ பைக் எடுத்துட்டு வந்துரு. சரி சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சரி, போலாம். ரோகிணி ஆ. பாத்து போங்க. சரி பாட்டி நீங்க ஆ, சீக்கிரம் வாங்க சரி சரி. ஆதிரை டைம் ஆச்சு, வாமா சீக்கிரம். ஆ இதோ வந்துட்டேன் மாமா. உங்க புள்ளைக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் வெளியில வெயிட் சரி மாமா. ஐயோ சாரி சாரி சாரிங்க, ரொம்ப சாரிங்க. ஏய் சாரி. எதுக்கு இப்ப எத்தனை சாரி? கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சுங்க. இதோ உங்க லஞ்ச் ரெடி, இந்தாங்க. சரி நான் போயிட்டு வரேங்க. சரி ஆதிரை. ஆதிரை ஆ என்னங்க? கார்த்தி நல்லா வரணும், மெக்கானிக் ஷாப் நல்லா நடக்கணும்னு என் அம்மாட்ட வேண்டிட்டு போ. ம். அத்தை, உங்க சின்ன புள்ள அவர் ஆசைப்பட்ட மாதிரி உங்க பேர்ல மெக்கானிக் ஷாப் ஆரம்பிக்கிறாரு. அது நல்லபடியா நடக்கணும். அது மூலமா அவர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். கார்த்திக் உங்க ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும் அத்தை. நான் போயிட்டு வரேங்க. ம். வாமா. மாமா போலாம் மாமா. பாய்.